மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காதலிக்கணுன்னே தோணுச்சு. இப்போ தான் சார் எனக்கு ஒரு அஃபெக்ஷனே வந்தது, இப்போ தான் சார் நான் உங்களோட ஒன்றா இருக்கணும்னே எனக்கு தோணுச்சு போன்றவைகள் ஏற்படும். ஆனால் அது தோன்ற வேகத்திலேயே என்ன ஆயிடுச்சு, 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்கரமாயிட்டார். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. அது ஒரு வகை 5 6 கூடையவராக இருக்கிறார் சனி பகவான். உங்கள் ராசிக்கு 5 கூடையவர் 6 கூடையவர். 5 கூடையவராக இருந்து புத்திர பிராப்தியை தருகிறார். 6 கூடையவராக இருந்து தடைகளை எல்லாம் சரி செய்கிறார். இவர் வக்கரம் பெற்ற என்ன ஆகும் விஷயம், 4-5 பர்சனல் லோன் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ எல்லாத்தையும் ஒரு ஹவுசிங் லோனு கீழே கொண்டாண்டேன், இப்போ கொஞ்சம் எனக்கு இஎம்ஐ போகிறதுனால காசு கையில் நிற்கிது போன்ற ஒரு கம்ஃபர்ட் என்பது ஏற்படும். ஆன் தி அதர் ஹேண்ட் 6 கூடையவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான முறைகள் கண்ணுக்கு தெரியுது. இந்த கடன்கள் என்பது என்ன அப்படிங்கிறதுக்காக 5 கூடையவராக சனி பகவான் இருக்கிறார். இந்த 5 கூடையவராக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சொத்து, குழந்தை இதெல்லாம் 5 கூடையவராக இருக்கிறார். அப்போ இந்த 5 கூடையவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும். இதுதான் ஒரு ப்ராப்ளம். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கரம், அதாவது வருகின்ற ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரையிலே மீனராசியில் வக்கரம் பெறுகிறார். இந்த சனி வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது, யார் யார் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமும் பணவரவும் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசி தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கள்னா சிரிப்பீங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது ஏன் நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிக்கிறீங்க நண்பர்களே? உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லா வளமும் நலமும் அருளும் கிடைத்தாலும் இந்த லவ்வுங்கிற ஒரு ஃபியூஸ் இருக்கே, அந்த ஒரு ஃபியூஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. கன்னிராசிக்காரர்கள்னால காதலெல்லாம் ஒரு 10 அடி தள்ளி போயிடுது. இப்போ இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்தார் வந்தாயையா, மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காதலிக்கணுன்னே தோணுச்சு. இப்போ தான் சார் எனக்கு ஒரு அஃபெக்ஷனே வந்தது, இப்போ தான் சார் நான் உங்களோட ஒன்றா இருக்கணும்னே எனக்கு தோணுச்சு போன்றவைகள் ஏற்படும். ஆனால் அது தோன்ற வேகத்திலேயே என்ன ஆயிடுச்சு, 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்கரமாயிட்டார். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. அது என்ன ஒரு வகை? இப்போது 5 6 கூடையவராக இருக்கிறார் சனி பகவான். உங்கள் ராசிக்கு 5 கூடையவர் 6 கூடையவர். 5 கூடையவராக இருந்து புத்திர பிராப்தியை தருகிறார். 6 கூடையவராக இருந்து தடைகளை எல்லாம் சரி செய்கிறார். இவர் வக்கரம் பெற்ற என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு விஷயம், 6 கூடையவராக இருப்பவர் வக்கரம் பெற்ற கடன் ஒடியும், உடம்பு சரியாகும். கன்னிராசிக்காரங்க ரொம்ப பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கோம் சார், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன் சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹெல்த் எப்படி பார்த்துக்க போகிறேனே தெரியல என்று பயந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சனி பகவான் வக்ரமாகும் பொழுது சகலவிதமான சௌபாகியமும் கிடைக்கிறது. உடம்பு சரியாயிடும். ரிப்போர்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். பயாப்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும் எனக்கு உடம்புல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறதே அதுக்கப்புறம் தான் தெரியும். முதுகு தண்டு இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் சில பெக்குலியர் டெஸ்ட், அது கொடுத்தவனுக்கு தான் தெரியும் அது கஷ்டம் என்னென்னு. வெளியிருந்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக சொல்கிறோம், நோயாளிகளுடைய மன கஷ்டம் என்பது அந்த டெஸ்ட்டு நல்லபடியாக வரணும், கடவுளே எழுதி வச்சுக்கோங்க, நல்லபடியாக வரும். 6 கூடையவர் 7ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது உடல்நிலை சரியாகும். முக்கியமாக பல கடன்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கடன்கள் எல்லாம் ஒரே கடனாக மாற்றி அன்றைய சிங்கிள் ரூஃபு கீழே கொண்டு வந்துடுவீங்க. சார் நான் 4-5 பர்சனல் லோன் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ எல்லாத்தையும் ஒரு ஹவுசிங் லோனு கீழே கொண்டாண்டேன், இப்போ கொஞ்சம் எனக்கு இஎம்ஐ போகிறதுனால காசு கையில் நிற்கிது போன்ற ஒரு கம்ஃபர்ட் என்பது ஏற்படும். ஆன் தி அதர் ஹேண்ட் 6 கூடையவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான முறைகள் கண்ணுக்கு தெரியுது. இந்த கடன்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் தண்டல் வாங்கியிருப்பீங்க, தினசரி கடன்களாக அதில் வாங்கியிருப்பீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் அடைப்பதற்கான வழிகள் என்பது கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ அது எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் இணைந்து செயல்படுறீங்க. அடுத்ததாக 5 கூடையவராக சனி பகவான் இருக்கிறார். இந்த 5 கூடையவராக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சொத்து, குழந்தை இதெல்லாம் 5 கூடையவராக இருக்கிறார். அப்போ இந்த 5 கூடையவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும். இதுதான் ஒரு ப்ராப்ளம். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். ஏதேனும் ஒரு வழக்கு கோர்ட்டில் போயிட்டுருக்கு சார், நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் ஒரு வழக்கில் இறங்கணுமா ஸ்டே வாங்கணுமான்னு தெரில, தயவுசெய்து தள்ளி போடுதல் நலம். அந்த
கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தள்ளி போடுதல் நலம். 5 கூடியவனாக இருக்கிறவர் வக்கரம் பெறுகிறார். அதே நேரம் ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தள்ளி போகிறது நலம். பெரும்பாலும் நேச்சுரல் இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறது நலம். 5 கூடியவராக இருப்பவர் ட்ரை பண்ணு, அது வக்கரம் பெறுகிறார். ஸோ இப்போது 7ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது வெளிநாடுகள் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது. 7லிருந்து 7, 8, 9 பார்க்கிறார். 7லிருந்து உடம்பை பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு ஹெல்த்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஹெல்த் இஸ் வெல்த், உடம்பை உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என போன்றவைகள் ஏற்படும். அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா கம்பெனியில் ப்ரொமோஷனே வராமல் ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வருவதற்கான நேரங்களை பார்க்கிறார். இப்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரே கல்லில் 3-4 மாங்காய். ஒன்று, குழந்தை விஷயம் சரியாகுது. 2வது விஷயம் என்னென்னா உடம்பு விஷயம் சரியாகுது. அனிமிக்கு இருக்கிறவங்க ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள், ரொம்ப டயர்டாக இருக்குது சார், எதுக்குன்னே டயர்டில், காலைல எந்திரிச்சா வேலைக்கு போகணுன்னே தோணுது, நைட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறேன், எடுந்து வா அதெல்லாம் பார்க்குறேன், எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கடைசி வரைக்கும் இப்படியே ஜூலை ஆயிடுச்சு சார். எல்லாரோட பிரச்சனையுமே அதுதான். நம்ம எண்ணங்களுக்கு செயல் வடிவம் தர வேண்டும். அதனால் 2 வருஷம் இப்போ இந்த அடுத்த 6 மாதமும் ஒரு எழுச்சி வீரராக செயல்பட போகிறீங்க. இலக்கை அடைய போகிறீங்க. முக்கியமாக ப்ரொமோஷன் கிடைக்கும்போது கன்னிராசிக்காரர்கள் பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் என்றால், மீனராசியிலே வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெற்ற சனி பகவான் பொதுவாகவே நன்மைகளை செய்யக்கூடியவர். ஏன் நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னென்னா, சனி பகவான்னா ப்ராப்ளம், குரு பகவான்னா நல்லவர்னு நமக்கு இங்கே ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜ் ஒன்று போயிட்டுருக்கு. உண்மை என்னவென்றால் அப்படி இல்லை. சனியை போல கொடுப்பவன் யாரும் இல்லை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி அத்தனை மங்களங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். இவர் ஜூலை 27 வக்கரமாகி அடுத்த டிசம்பருக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன என்றால், உங்களுக்கு மீனத்திலிருந்து மீனம், மேஷ, ரிஷபத்தை பார்க்கிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியாருடைய வீட்டை பார்க்கிறார். அதனால் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகள் இருப்பவரெல்லாம் இந்த சனி பகவான் சேர்த்து வைக்கிறார். எனக்கே என் ஒய்ஃபுக்கும் சண்டை சார், என்ன காரணம்னே தெரியல, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்காமல் போயிடுது. சாதாரணமாக தொடங்கின ஒரு வழக்கு அது இங்கே போய் வரும்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் சரியாடும். சில பேர் ஒரே வீட்டிலே இருப்பாங்க. அந்த அம்மா அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, இவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி, பக்கத்து டோரு தான், ஆனால் பேசிக்க மாட்டாங்க. வாசல் யாராவது கதை திட்டாங்கன்னா, நீ போய் தர, ஏன் நீ போய் தர அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சண்டைகள்லாம், தம்பதிகள் கொடுக்குற சண்டைகள்லாம் சரியாகும். அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் என்பது வேலை. இது வரைக்கும் நான் வேலைக்கே போகல, எனக்கு வேலையே கிடைக்கல சார் என்று கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இந்த 6 மாதம் வேலை கிடைக்கும். நீங்கள் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடும் போது ஒரு கம்பெனி சார்பாக இருப்பீங்க, ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. அங்கே இருக்கிற கொலீக்ஸோடு தான் நீங்கள் ஹாப்பி நியூ இயரே கொண்டாடுவீங்க. காரணம் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்து 9, பொதுவாகவே சொல்கிறேன், எல்லா ராசிக்குமே சொல்கிறேன், 9ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் என்பது ஏற்படுகிறது. முதன்முறையாக ஒரு உழைப்பின் கடவுள் அதிர்ஷ்டத்தை தருகிறார். பொதுவாகவே சனி பகவானது இந்த லாட்ரி சீட்டு, இந்த ரேஸு இதெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதில்லை, ஆசீர்வாதம் பண்ணுறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் இடம் என்பதை அவர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, தொழிலில் அதிர்ஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், என் கம்பெனிக்கு திடீர்னு இருக்கிற அப்ரூவல் நம்பர் கிடச்சிருச்சு, ஃபாரின் லைசன்ஸ் கிடச்சிருச்சு, இனிமேல் நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு பொருட்களை அனுப்பலாம், எனக்கு அதற்கான உரிமம் கிடைத்து விட்டது, கப்பலில் அனுப்புறதுக்கான அனுமதி கிடச்சிருச்சு போன்ற தொழிலில் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு ஓகே ஆகும். இதுதான் உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டம். நம்ம அதிர்ஷ்டம் என்று நினைப்பதெல்லாம் அதிர்ஷ்டம் அல்ல. அதிர்ஷ்டம்னா நம்ம நினச்சிக்கிறோம் லாட்டரியில் அடித்தா அதிர்ஷ்டம்னு நினைக்கிறோம், அது அதிர்ஷ்டம் கிடையாது. அதிர்ஷ்டம்னா என்னென்னா, நம்ம தொழில் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு ட்ராக் கிடைக்கும்போது அதை தான் நம்ம அதிர்ஷ்டம் நினைக்கணும். அப்போ இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தால் சனி வக்ரமாகும் பொழுது அதிர்ஷ்டம் போன்றவை கிடைக்கிறது. இதுக்கு நான் என்ன செய்யணும் என்றால், அடிக்கடி நீங்கள் திருநள்ளாறு போகணும், அகத்தீஸ்வரர் கோயில் போகணும், எள்ளு சாதங்கள், எள்ளு நேவேத்தியம், எள்ளு பண்டங்களால் செய்யப்பட்ட உணவுகளை தானம் அளிப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது, முக்கியமாக சாதுக்களுக்கு செருப்பு, குடை போன்றவற்றை வாங்கி தருவது, இவையெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ண சந்தோஷமாக இருப்பீங்க. தொடர்ந்து சனி பிரச்சனைனால ஏதாவது வீட்டில் ப்ராப்ளம் அப்படின்னா கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை,
நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.